வணக்கம். வழக்கத்தை விட பருவம் தவறி மழை பெய்கிறது. சில நேரங்கள்ல அதீத மழை பெய்கிறது, குளிர் அடிக்கிறது, அதீத வெயில் அடிக்கிறது அப்படின்னு எல்லா சீசனும் பருவம் தவறி வர்றது அண்மை கால சூழ்நிலையா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா முன்னாடி எப்போதும் இல்லாத வகையில உலக காலநிலை அப்படிங்கிறது மிகப்பெரிய மாற்றங்களை சந்திச்சுட்டு வருது. வெள்ளனாலும் வறட்சினாலும் அது வழக்கத்துக்கு மாறா ஆண்டுக்காண்டு அதிகரிச்சுட்டே வருது. இது அத்தனைக்கும் புவி வெப்பமடைதல் முக்கிய காரணமா இருந்தாலும் அவை நேரடியா பாதிப்பை ஏற்படுத்தாம சில சூழ்நிலையில் மாற்றங்களை பாதிப்பை ஏற்படுத்துது. அதுல முக்கியமான ஒண்ணுதான் எல் நினோ. எல் நினோ அப்படிங்கிறது என்ன? எல் நினோ பசிபிக் பெருங்கடலோட கடற்பரப்புல ஏற்படுற வெப்பநிலை மாற்றத்தை குறிப்பது. அதாவது குறிப்பிட்ட காலங்களுக்கு ஒரு முறை பசிபிக் கடல் பரப்போட வெப்பநிலையானது சராசரி வெப்பநிலையை விட அதிகமா இருக்கும். உலகத்திலேயே பெருங்கடல்ல பெரிய கடல் பசிபிக் பெருங்கடல். அந்த பசிபிக் கடல் பரப்புல ஏற்படுற வெப்பநிலை உயர்வைத்தான் எல் நினோ அப்படின்னு சொல்றாங்க. சரியா சொல்லணும்னா உலக வெப்பநிலை சராசரியை விட 1 முதல் 2 விழுக்காடு கூடுதலா இருக்கும். உலகம் எல் நினோவால பாதிக்கப்பட போதுன்னு இது இந்த ஜூலை மாத இறுதியில அல்லது செப்டம்பர் மாத இறுதியில 80 விழுக்காடு எட்ட வாய்ப்பு இருக்கிறதா ஐநா சபையும் உலக வானிலை ஆய்வு மையமும் கடந்த மே மாதம் அறிவிச்சிருந்தாங்க. எல் நினோ நீரோட்டம் உருவானா உலகத்துல இதுவரை இல்லாத வகையில வெப்பநிலை அதிகரிக்கும் அப்படின்னு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. போன வருஷம் 1.15 டிகிரி செல்சியஸா இருந்த உலக வெப்பநிலை அடுத்த 5 வருஷங்கள்ல 1.1 முதல் 1.8 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க கூடும் எனவும் தெரிகிறது. இத அமெரிக்க அரசின் ஒரு அங்கமான தேசிய கடல் மற்றும் வளிமண்டல நிர்வாகமான நேஷனல் ஓஷியனிக் அண்ட் அட்மாஸ்பரிக் அட்மினிஸ்ட்ரேஷன் உறுதி செஞ்சிருக்காங்க. சரி, இந்த எல் நினோ எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தா, இந்த உலகம் 71% நீர்ப்பரப்பையும் 29% நிலத்தையும் கொண்டது. இந்த நீர்ப்பரப்புல ஏற்படுற சிறிய மாற்றம் கூட 29% நிலத்துல பெரிய அளவிலான மாற்றங்களை ஏற்படுத்தும். 71% நீர்ப்பரப்புல 50% நீரை கொண்டது பசிபிக் பெருங்கடல். இந்த கடல்ல கிழக்குல இருந்து சூடான காற்று மேற்கை நோக்கி வீசிக்கொண்டிருக்கும். மேற்கில் இருந்து குளிர்ந்த காற்று மேல் எழும். இவை இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்து உலகம் முழுவதுமா மழை பொழிவு சீரா வச்சிருக்கும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடக்க தாமதம் ஆனாலும் எல் நினோ உருவாக வாய்ப்பு இருக்கு. பொதுவா எல் நினோ 2 முதல் 7 ஆண்டு கால இடைவெளியில் உருவானாலும் சமீப காலங்கள்ல அவை மிக குறைந்த இடைவெளியில உருவாறது பூமி மிக மிக விரைவா வெப்பமடைஞ்சிட்டு வரதையே காட்டுது. இயற்கையா சூரிய ஆற்றலை கொண்டு பூமியின் வளிமண்டலத்துல நடக்கும் செயல்முறையோடு பூமியின் நிலப்பரப்பில் இருந்து தொழிற்சாலைகள் மற்றும் விவசாயத்தின் மூலமா வெளியிடப்படும் வாயுக்களும் கூடுதலா இணைந்து அதிகளவிலான ஆற்றலால் பூமியுடைய வெப்பநிலை உயர்வதாக விஞ்ஞானிகள் சொல்றாங்க. கடைசியா 2015-16 காலகட்டத்துல எல் நினோ உருவாச்சு. இந்த காலங்கள்ல உலகம் பல்வேறு காலநிலை மாற்றங்களை சந்திச்சது. குறிப்பா இந்தியாவில வடக்கு மற்றும் தெற்கு மாநிலங்கள் வரலாற்றில் இதுவரை பதிவு செய்யப்படாத அளவிற்கான வெப்பநிலையையும் தமிழகம் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய வெள்ள பாதிப்புகளையும் ஒரே ஆண்டுல சந்திச்சது. ஆனா வடகிழக்கு மாநிலமான அஸ்ஸாமில கடும் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டுச்சு. இவை எல் நினோ பாதிப்புகளின் சிறிய தொடக்கம்தான் அப்படின்னும் இதன் விளைவுகள் இன்னும் தீவிரமானதா இருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கை விடுக்கிறாங்க. மனிதர்களின் செயல்பாடுகளின் காரணமா கரியமில வாயு வெளியேற்றம் அதிகரிச்சு அதன் காரணமா புவியுடைய வெப்பநிலையும் அதிகரிச்சிருக்கு. இதை தொடர்ந்து அதீத வானிலை மாற்றம், துருவ பகுதிகளில் இருக்கிற பனிப்பாறைகள் உருகுதல் உள்ளிட்ட மோசமான மாற்றங்களும் நிலவிட்டு வருது. இத வெறும் பருவநிலை மாற்றம் அப்படின்னு மட்டும் நம்மால கடந்து செல்ல முடியாது. ஏன்னா இந்தியால மொத்த உற்பத்தியில 16 விழுக்காடு பொருளாதாரம் விவசாயத்தை தான் நம்பி இருக்கு. இந்த எல் நினோவால ஏற்பட போகும் கடும் வெள்ளம் மற்றும் வறட்சியின் காரணமா விவசாயத்துல மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தும். அது இந்திய பொருளாதாரத்தை மிக கடுமையா பாதிக்கும். எடுத்துக்காட்டா 2001 ஆண்டு முதல் 2020க்கு இடைப்பட்ட இந்த 20 வருடத்துல இந்தியா 7 எல் நினோ ஆண்டுகளை பார்த்திருக்கு. இவற்றில் 4 ஆண்டுகள் வறட்சியை ஏற்படுத்துச்சு.
2003, 2005, 2009 10 மற்றும் 2015 16 ஆகிய ஆண்டுகள்ல இந்த வருடங்கள்ல பருவமழையை ஒட்டி விதைக்கப்படும் நெல், நிலக்கடலை போன்ற காரிஃப் பயிர் விதைகளின் விளைச்சல் கடுமையா காலநிலை மாற்றங்களால பாதிக்கப்பட்டு அதனுடைய உற்பத்தி 3 முதல் 16% வரை குறைஞ்சிருந்தது. இது இந்தியாவுடைய பணவீக்கத்தை அதிகரிச்சும் இருந்தது. ஏன்னா பருவகால பயிர்களான காரிஃப் பயிர் விதைகள் நாட்டுடைய வருடாந்திர உணவு விநியோகத்துல கிட்டத்தட்ட பாதியை கொண்டிருக்கு. இது இந்த முறையும் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகமா இருக்கு. வறட்சியோ வெள்ளமோ எது வந்தாலும் அது மக்களை நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதிக்கத்தான் செய்ய போகுது. இத நம்மால தடுக்கவே முடியாது. ஆனா முடிஞ்சவரை அதனுடைய கால அளவை நகர்த்திட்டு போலாம். இதுக்கு நாம ஒண்ணுதான் செய்யணும். அது இயற்கையை ஒன்னும் செய்யாம இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்துல உயிர்கள் வாழக்கூடிய ஒரே ஒரு கிரகமா பூமி தான் இருக்கு. பிரபஞ்சத்துல வேற வேற சூரிய குடும்பங்கள்ல உயிர்கள் வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கும் கிரகங்களா சில அடையாளம் காணப்பட்டா கூட அங்கு இதுவரை எந்த உயிர்களையும் நாம கண்டுபிடிக்கல. இப்படி இருக்கையில வாழ வைக்கும் பூமியை சரியா பார்த்துக் கொள்ள வேண்டியது நம்மோட பொறுப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.